வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா சோமேசப்பேட்டை. இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் கேட்டினா திருமதி தங்கம். நம்மளுக்கு ஏகப்பட்ட ரெசிபி வந்து நம்ம சொல்லி கொடுத்து வராங்க. இதில் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி வந்து நம்ம நிறைய விதமாக வீட்டில் பண்ணியிருப்போம். இவங்க பண்ணுற மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த மாங்காய் தோலை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுறாங்க. ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் மிளகாய் பவுடர் வந்து ரொம்ப கம்மியான மிளகாய் தூள் போடுறாங்க. அதுக்கப்புறம் வெல்லம், அதோட என்ன பண்ணனா வேப்பம்பூ யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய மருந்து. ஜாடியில் போட்டு இதை பத்திரப்படுத்தி வச்சுருவோம். ஓகே. இது என்னென்னா உங்களுக்கு இதில் வந்து இதுவே மாறாது, அப்படியே இருக்கும். கலர் மாறாது, புதுசாக இருக்கும். இந்த மனமே உங்களுக்கு வந்து பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த வெல்லம் போட்டு இந்த மாங்காய் பச்சடி பண்ணும்போது நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா தனியாக பண்ணாமல் அந்த வேப்பம்பூ வறுத்து அந்த அதில் சேர்த்துருவோம். அப்போ அது குழந்தைங்களுக்கு அவ்வளோ கசப்போ மற்றதோ தெரியாது. ஆனாலும் இந்த மறந்து போன சில உணவுப் பொருள், மருந்து பொருள்கள்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்களையும் நல்ல ஒரு ஹெல்த்தாக நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம இது ரொம்ப ஒன்று நம்ம பண்ணி காமிச்சிட்ருக்கோம். அறுசுவை மறந்தோம், ஆயுளை குறைத்தோம்னு கூட நம்ம சொல்லலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. வணக்கம் மம்மி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த மாங்காய் பச்சடி வந்து இந்த வேப்பம் பூ யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்து நிறைய பேர் வேப்பம் பூ யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? இது பர்டிகுலராக எந்த டைமில் பண்ணுவாங்க? இது வந்து வருஷ பிறப்புக்கு பண்ணுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் வருஷம் பூர்வமே பண்ணணும். ஓகே. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இந்த வேப்பம்பூ வச்சு குழம்புலாம் பண்ணுறாங்கல்ல, அது என்ன மாதிரிலாம் குழம்பு பண்ணுவாங்க? வேப்பம்பூ வந்து பச்சடின்னு தனியாகவே பண்ணுவோம். ஓகே. வெல்லம் போட்டு பண்ணுவோம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வேப்பம்பூ வறுத்து நெய்யில் லேசாக வறுத்து தூளுப்பு போட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு உருட்டி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு. அப்படியே அந்த பூ பிடிக்கல அப்படின்னா அதில் வந்து மிளகு, ஜீரகம், ஒரு வரமிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து பொடியாக பண்ணி அதையும் சாப்பாட்டில் போட்டு கொடுப்போம். அந்த காலத்தில் கம்பல்சரியாக வாரம் ஒரு தடவை இது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி வராது. முதல்ல இந்த பூச்சி வந்து குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சி, நாக்கு பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த வேப்பம்பூ சேர்த்தோம்னா அந்த பூச்சிக்கே வேலை இல்லை. குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம இதெல்லாம் கொடுத்து பழக்கிட்டோம்னா அந்த பூச்சி, வயிற்று பூச்சி வராது. அந்த ருசியும் அதுகளுக்கு சேர்ந்து போயிடும், பிடிச்சி போயிடும். ஆரம்ப காலத்துல நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னா ஆமாம், பெரிய பிள்ளையான பிறகு அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. நம்ம வந்து அதை இது பண்ணிட்டோம். இப்போ அதை நம்ம மறுபடியும் எல்லாருக்கும் கொண்டு வந்து சொல்கிறோம். இப்போ தனி வேப்பம்பூன்னு பண்ணினா அது வறுத்தோம்னா கருப்பாகும். குழந்தைங்கள்லாம் இப்போ கலராக உணவுகள் சாப்பிட்டு பழகிறாங்க. எது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆமாம், அதுதான் சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஆமாம். அதனால் என்னென்னா நம்ம வந்து அந்த வேப்பம்பூ தனியாக பண்ணினா வேண்டான்னு குழந்தைங்க ஒதுக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். 1 கிலோ மாங்காய் எடுத்துருக்கோம், வரமிளகாய் 4 எடுத்துருக்கோம், ஒரு 10 கிராம் புளி கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் வாய்க்கிருந்தது ஒரு 6, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வேப்பம்பூ கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை சிறிதளவு, கார்டியன் நல்லெண்ணெய் சமைக்க தேவையான அளவு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து வெறும் சட்டியில் இந்த வேப்பம்பூ வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா அது கடைசியில் முடிச்சுட்டு தான் அது மேலே போட போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இப்போது இந்த வேப்பம்பூ வறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம், வெறும் சட்டியில் போட்டு வறுக்கிறோம். ரொம்ப வேண்டாம், ஏன்னா குழந்தைங்க முதல்ல இப்போ சாப்பிட்டு பழகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக போட்டு கொடுத்து பார்க்கலாம். இது வறுக்கும் போது சட்டுன்னு வறுக்கலாம்ல? சட்டுன்னு வறுக்கலாம், ஆனால் ரொம்ப பச்சையாக இருந்தால் கசக்கும். ரெண்டாவது அதனுடைய வாசனை வராது. இதை இப்போ வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னாலே நமக்கு அந்த மனம் வந்து அதுவே பெரிய ஆரோக்கியம். இப்போ இதை வறுத்து முடிச்ச பிறகு நம்ம எத்தனை நாள் வச்சு வந்து இது சாப்பிடலாம்? நீங்கள் சொன்னீங்கல்ல, உப்பு இந்த வேப்பம்பூ போட்டு சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணி. ஆமாம். எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம்?
இது வெறும் வேப்பம்பூவாக இருந்தால் நீங்கள் மாத கணக்கு கூட வச்சுக்கலாம். ஓகே. பாட்டில் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுருமா ஒன்றுமே ஆகாது. பச்சடி நம்ம இது மாதிரி பண்ணும்போது இது ஒரு வாரம் வரையிலும் வெளியிலேயே இருக்கலாம். உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, வெளியிலேயே வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம தேவையான அளவு வறுத்துட்டோம். ஆனால் அதே நேரம் இது வந்து நீங்கள் கையில் பொடியான இந்த பாருங்க பொடியும் ஆகிடும். ஆமாம். அப்படி உங்களுக்கு குழந்தைங்க இதை முழுசாக சாப்பிட பிரியம் இல்லைன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமல் கூட இதை இப்படி பண்ணி மாங்காய் பச்சடியில் போட்டு கொடுத்துடலாம். முழுசாக மிதக்கிறது பிடிக்கலன்னா இதை நம்ம நல்லா பொடியாக ஒரு பண்ணி வச்சு பச்சடியில் போட்டு நம்ம கலந்து கொடுத்துருவோம். இப்போ இதை வந்து தட்டுக்கு நம்ம மாற்றிடுறோம். இப்போ இந்த வேப்பம்பூ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். வரமிளகா முதல்ல தாளிக்க கிள்ளி போடுறோம். சரி, ஓகே. நாங்க ஒரு 4 மிளகாய். 4 மிளகாய், 1 கிலோ மாங்காய் போடுறோம். நம்ம 4 மிளகாய் இப்படி கிள்ளி போடுறோம். சரி, ஓகே. அடுத்தது கடுகு போடுறோம். தாளிப்புக்கு தேவையான போட்டுருக்கோம். போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் போட்டோம். அடுத்தது பச்சை மிளகாய் போடுறோம். ஓகே. காரம் வேண்டிய அளவு போட்டுக்கலாம். அதுக்கு சரி, ஓகே. கருவேப்பிலை வறுத்தா வாசனையாக இருக்கும். அது மாதிரி நம்ம அந்த தாளிக்கும் போது இந்த எல்லா அந்தந்த பொருளுக்கு உண்டானது இருந்தால் அது சுவை வந்து அதிகமாக நல்லா இருக்கும். இப்போ இதில் எல்லாமே கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து செதுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து தோலோடவும் போடலாம். இப்போ எல்லாம் நிறைய பேர் கட் பண்ணி தோலோட பச்சடி பண்ணுறா, பெரிய துண்டாக போடுறா, சின்னதாக போடுறா, எல்லாம் பண்ணுறா. ஆனால் வயசானவ சாப்பிடும்போது அந்த தோல் வந்து அவளால் கடிக்க முடியாது. அதனால் நம்ம என்னென்ன பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நம்ம செதுக்கி வச்சுருக்கோம். அதாவது தோலை சீவிட்டு பெரியசாக செதுக்கிடுவோம். அராமில் செதுக்கிருக்கோம். இது வேணும்னா இது அப்படியே எடுத்து சாப்பிட்றவாளும் சாப்பிடலாம், இல்லாட்டி நல்லா வெந்து இருக்கும். வயசானவாளுக்கு இது நல்லதாக இருக்கும். இப்போ இதை வந்து இதில் போடுறோம். இப்போ மாங்காய் போட்டிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம், அதாவது வீட்டில் வயசானவங்க பெரியவங்க என்னன்னா அந்த தோலை கடிச்சு சாப்பிடுவாங்க. ஆமாம், தோல் வந்து ஒவ்வொரு மாங்காய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆமாம், கிடைக்கணும். ஹார்டாக இருக்கும், தடிமனாக இருக்கும், கெட்டியான பக்கம் இருக்கும். ரைட். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடலாம். சில பேர் வந்து நைஸாக அந்த வெள்ளரிக்காய் சாலடு துருவுறோம்ல, அது மாதிரி துருவி லேகிய மாதிரி கூட பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் இது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த இனிப்பு சாப்பிட நல்லா இருக்கும். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து நல்லா இருக்கும். மஞ்சள் கலருக்கு போடுறோம். இது ஏன் இப்போ காரம் போடுறோம் அப்படின்னா ஒரே வெல்லமாகவே இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு இதாக போயிடும். அது ஸ்வீட் பச்சடி மாதிரி போயிடும். ஆமாம், காரம் இனிப்பு சமமாக வரணும். அது பெருங்காயம் வெந்தயம் நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நம்ம உடம்புக்கு நல்லெண்ணெய் எல்லாமே தேவையானது தான் நம்ம அதில். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரொம்ப காரம் இதுக்கு வேண்டாம். டேஸ்ட்டை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த சாம்பார் பொடி போடுறோம். சாம்பார் பொடி நம்ம பண்ணியிருக்கோம், அதே பொடி தான் இது. இந்த பொடி எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனல் போட்டுருக்கோம், அது ஒரு லிங்க்கும் நான் தரேன், உங்களுக்கு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து உப்பு போட போகிறோம். சாம்பார் ரசத்துக்கு போடுற அளவுக்குலாம் நீங்கள் பெருசாக போட வேண்டாம். அரை உப்பு தாராளமாக போடலாம். உப்பு தூக்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நம்ம அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பு போடும்போது அந்த இனிப்போட தன்மையும் அந்த காரம் புளிப்பு அந்த ஆமாம் ஏன்னா நம்ம இப்போ காரம் சேர்க்கறதுனால நம்ம அதுக்கு தகுந்த உப்பு போடுறோம். இப்போ வந்து துளியூண்டு புளி ஊற வச்சுருக்கோம். ஓகே, அவ்வளோதான். ஏன் மாங்காயில் பச்சடிக்கு புளி வெள்ளை பச்சடி தானே நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து எல்லா மாங்காயும் வந்து புளிக்காது, புளிப்பு இருக்காது. இதுக்காக நம்ம புளிப்பு மாங்கான்னு தேடிட்டு போகவும் முடியாது. என்ன இருக்கோ அது. ஆனால் நல்லா புளிப்பு இருக்க மாங்காயில்
அப்போ புளி யூஸ் பண்ணலாமா? புளி யூஸ் பண்ண வேண்டாம். வேண்டாம். ஆனால் இதுக்கு நல்ல புளிப்பு மாங்காயே வேண்டாம். நல்ல புளிப்பு மாங்காய் நம்ம ஊறுகாய்க்கு தான் அந்த அளவுக்கு காரம் போடுறதுக்கு எடுக்கும். இப்போ வந்து புளி வந்து நம்ம ரொம்ப கரைச்செல்லாம் ஊற்ற போகிறதில்ல, துளியோண்டு புளி தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அந்த மாங்காய் எந்த மாதிரி பக்குவத்தில் வெந்த பிறகு இந்த வெல்லம் பண்ணணும்? நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும், மாங்காய் நல்லா வெந்துடும். இது இப்போ இன்னும் வேகலை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இது நம்ம எடுத்து பார்த்தா நல்லா மாங்காய் வெந்திருக்கும். வெந்த பிற்பாடு நம்ம வெல்லம் போடலாம். அதாவது மசிஞ்சு போடலாமா? மசிஞ்செல்லாம் போகாது, நம்ம கையில் நசுக்கினா நசுக்கணும். சரி, ஏன் நான் பர்டிகுலராக கேட்குறேன்னா, நிறைய பேர் வீட்டில் பண்ணும்போது அந்த மாங்காய் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுருவாங்க, மசிஞ்சு போயிடும். மசிஞ்சு போனாலும் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது, பார்க்கும்போது நல்லா இருக்காது. ரைட்டா? நல்லா இருக்காது. இது எடுத்து சாப்பிடணும்ல, அது கடிச்சு சாப்பிடணும். அப்போ எல்லா சுவையும் அதில் வரும். ரைட், கரெக்டான விஷயம். வேகட்டும், உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெல்லம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து வெந்துருச்சு. அதாவது ரொம்ப மசியாமல் இல்லாமல் கைக்கு நல்லா நசுங்கி துண்டமாகவும் இருக்குது, நல்லா வெந்து போச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கெட்டியாயிருக்கு. இல்லை, சில பேர் வந்து தண்ணி நிறைய ஊற்றிடுவாங்க, வேகணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிடும். மாங்காய் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் இது போயிடும். தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அரிசி மாவை கரைச்சி ஊற்றுவாங்க கெட்டியாகிறதுக்கு. அரிசி மாவு நம்ம சேர்த்தோம்னா இது ரொம்ப நாள் நிற்காது, 1 நாள் 2 நாளில் கெட்டு போயிடும். அதனால் அரிசி மாவு எந்த பொருளும் சேர்க்காம நம்ம இந்த தண்ணியிலேயே இதை வேக வச்சுருக்கோம். மாறும், டேஸ்ட்டு மாறும், இதுவாகவும் போகும். அதுக்காக தான் நம்ம பண்ணுறது இல்லை. வெல்லம் போட்டாலே இது தண்ணி விட்டுக்கும். வெல்லம் போடுறோம். யாருக்கு எந்த அளவு வெல்லம் வேணுமோ போட்டுக்கலாம். வெல்லம் நல்லது தான். வெல்லம் போட்டாச்சு. வெல்லம் கரையின அவ்வளோதான். ஆனால் நம்ம நைஸாக தான் பொடி பண்ணி தான் போட்டிருக்கோம். வெள்ளத்தில் கல் மண் இருக்குன்னு யாராவது அபிப்பிராயப்பட்டால் வெள்ளத்தை நம்ம உடச்சி தண்ணி ஊற்றி அடுப்பு வச்சு வடிகட்டி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வெல்லம் கரைஞ்சி எல்லாமே சூப்பராக லேகிய மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேப்பம்போது எல்லாம் சேர்க்க கடைசியாக தான் போடுறோம். ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த வேப்பம்பூ. ஆமாம், சரி, ஓகே. வேப்பம்பூ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, மாங்காய் பச்சடி வீட்டில் எல்லாரும் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒரு கைப்பக்குவம், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த மிளகாத்தூள் வந்து நிறைய போட்டிருப்பீங்க. அந்த மிளகாத்தூள் போடும்போது வந்து அந்த கலர்லாம் கொடுக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன, கடைசியாக வேப்பம்பூ யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேப்பம்பூ வந்து நம்ம நார்மலாக வீட்டில் கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட அந்த காரம், இனிப்பு, அப்புறம் புளிப்புத்தன்மை, இந்த 3 சேர்றதுல அந்த வேப்பம்பூ யூஸ் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து பெரிய வித்தியாசம் தெரியாது, ஆனால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜாம் மாதிரி இருக்கு. அங்கங்கே இந்த வெல்லம் கொஞ்சம் அப்படியே முழுசா. சூப்பர். காரம் அதிகமான மிளகாத்தூள்லாம் போடல, அந்த காஞ்ச மிளகாவோட அந்த கிள்ளி போட்ட அந்த காரம் மைல்டாக, புளிப்புத்தன்மை, இனிப்புத்தன்மை, இது எல்லாமே பேலன்ஸாக நல்லா சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்கும். கசப்பு தெரியாது, தெரியல. வேப்பம்பூவோட அந்த கசப்பு தன்மையோ அப்படின்னா எதுவுமே இல்லை. ஆனால் வேப்பம்பூ வாசனை தெரியும். கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி யூனிக்கான ரெசிப்பியில் வேப்பம்பூவும் போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும் தான் நாங்கள் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி ஓகே எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி யாராவது கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி தாங்க கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ணி தருவீங்களா? அது மாதிரி பண்ணித்தரலாம். இருந்தாலும் எல்லோரும் வாங்கிறத விட அவாவா முதல்ல வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு பண்ணி எல்லோரும் கற்றுக்கோங்க. வாங்கிறது அப்புறம் தேவையான பண்ணித்தரோம். நாங்கள் திருச்சியில் இருக்கோம். வயலூருக்கு முன்னாடி சோமரசம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் 9443203742 எங்களோட நம்பர். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம், ஏதாவது தேவைனாலும் கால் பண்ணலாம். உங்களுக்கு உடனே நாங்கள் வந்து சொல்லி எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ண முடியாதவங்க நீங்கள் உங்களோட காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சீக்கிரம் டேக் கேர்.